சென்னை ஓட்டேரியில் அதிமுக பெண் நிர்வாகிக்கு முத்தம் கொடுப்பதைப் போல சைகை செய்த காவலரை அவரது கணவர் தர்மடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்த வீடியோ வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? சென்னை அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த 33 வயது பெண் ஒருவர் ஓட்டேரி காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளித்திருக்கிறார். அந்த புகார்ல தான் அதிமுகவில் மகளிர் அணி இணை பொதுச் செயலராக இருப்பதாகவும் நேற்று இரவு 11 மணி அளவில் ஓட்டேரி பகுதியில் நடைபெற்ற கட்சி நிகழ்வில் கூட்டத்தில் கலந்து கொண்டு தனது கணவருடன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த போது ஸ்ரீபென்சன் சாலை செங்கன்சிவம் மேம்பாலம் அருகே பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் நீண்ட நேரமாக ஆரன் அடித்தபடியும் அதில் திரும்பி பார்த்த போது தன்னை ஆபாச செய்கை செய்து முத்தம் கொடுப்பது போல நடந்து கொண்டதாகவும் அவரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த போது அவர் காவலர் என்பது தெரிய வந்ததாகவும் ஓட்டேரி காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய தினேஷ் என்பது தெரிய வந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். தனது கணவர் தன்னிடம் தவறாக நடக்க முயன்றது குறித்து கேட்ட போது அவரை ஆபாசாக பேசி மிரட்டியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கூறி அந்த புகாரை அளித்திருக்கிறார். அதே போல நேற்று இரவு அவரை பொதுமக்கள் உதவியோடு பிடித்து கொடுக்கக்கூடிய காட்சிகளும், அதில் தனது மனைவியிடம் தவறாக நடந்து கொண்ட போது அவரது கணவர் தாக்கக்கூடிய காட்சிகளும், காவலரை தாக்கக்கூடிய காட்சிகளும், அதேபோல காவல்துறையினரும் அவர் காவலர் என்பது தெரிவதற்கு முன்பாக அவர் தாக்கி காவல் நிலையத்தில் அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்குது. தற்போது உயர் அதிகாரிகள் இது தொடர்பான புகாரினை பெற்று விசாரணை நடத்தி உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்கள் உதவியோடு தாங்கள் பிடித்துக் கொடுத்ததாகவும் தற்போது புகார் அளித்திருப்பதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கணவரும் அந்த பெண் அதிமுக நிர்வாகியும் புகார் அளித்திருக்கிறார். ஓட்டேரி காவல் நிலையத்தில் தற்போது புகார் அளித்திருக்கக்கூடிய நிலையில உயரதிகாரிகள் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி கதிரவன், தகவல்களுக்கு.